நேயர்கள் அனைவருக்கும் தமிழ் நிலாவின் அன்பு வணக்கங்கள். நாம் இந்த வீடியோவில் ஐபிஎல் 2024 ஃபர்ஸ்ட் மேட்சுக்கான ட்ரீம் 11 ப்ரிடிக்ஷன் வந்து பார்க்க போகிறோம். இந்த ஃபர்ஸ்ட் மேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சென்னை வெர்சஸ் ஆர்சிபி, அதாவது பெங்களூர் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்தீங்கன்னா 22 மார்ச் நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா 8 பிஎம்க்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான ஃபுல் ப்ரிடிக்ஷன் பார்க்கலாம். ஸோ கண்டிப்பாக நம்ம வீடியோவை ஸ்கிப் பண்ணால் பாருங்கள். டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிறைய ஒரு நிறைய லாஜிக்கை யூஸ் பண்ணால் தான் நம்ம ட்ரீம் லெவலில் வின் பண்ண முடியும். ஸோ ஓகே, இப்போ ட்ரீம் லெவலில் ப்ரைஸ் அமௌண்ட் எந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கான்ற விஷயத்தை நான் உங்களுக்கு காமிச்சினேன் பாருங்கள். ஒரு மேட்ச்சில் வந்து 11 பேர் 1 crore வின் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு கான்செப்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ அதான் நம்ம இலக்கா வச்சு ப்ளே பண்ணணுமே தவிர நம்ம போட்ட அமௌண்ட் வருது. ஏன்னா அமௌண்ட்டு போடுறோம், ஒரு 59 ருபீஸ் பே பண்ணுறோம். அதில் வந்து நம்ம அடித்தா 1 crore, இல்லைன்னா லாஸ். அதை பற்றி நம்ம கவலைப்படவே விடும். ஸோ அந்த மாதிரி கேஸ் பண்ணி தான் நம்ம கொடுக்க போகிறோம். ஸோ அப்போ நம்மளுடைய இலக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, அந்த 1 கோடி 11 ரேங்க் வரை வந்துட்டோம்னா 1 கோடி நமக்கு கிடைக்கும் இல்லையா? அந்த அந்த மாதிரி தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரேங்க்ஸ் வரை ஒரு 50,000 வரை கொடுத்துருக்காங்க. ஸோ நல்ல ஒரு ப்ரைஸ் அமௌண்ட். அந்த 20 ரேங்க்கில் வந்தால் தான் நல்ல ஒரு ப்ரைஸ் அமௌண்ட்டை நம்ம வின் பண்ண முடியும். ஸோ அதை இலக்காக வச்சு தான் நம்ம இந்த ப்ரெடிக்ஷனை கொடுக்க போகிறோம். ஸோ கம்ப்ளீட்டாக நம்ம ஃபுல்லாக ட்ரை பண்ணுவோம். அது எந்த மாதிரி ட்ரை பண்ணலான்ற விஷயத்தையும் பார்ப்போம். ஸோ ஓகே, இந்த ப்ரைஸ் அமௌண்ட் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்கான்ற விஷயத்தை மட்டும் பார்த்துருவோம். ஸோ இதில் வந்து பாருங்கள், முதல்ல 11 பேருக்கும் முதல் ரேங்க் வரக்கூடிய ஃபஸ்ட்டு 11 ரேங்க்குள்ளே வரக்கூடியவங்களுக்கு ஒரு கோடி. ஸோ அந்த மாதிரி ஸ்ப்ளிட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 ரேங்க்குள்ளே ஒரு நல்ல ப்ரைஸ் ஒரு 50,000 வரை இருக்குது. ஸோ இந்த மாதிரி கொடுத்தா அப்போ 20 ரேங்க்கில் வரணும். ஸோ அந்த மாதிரி வர்றது தான் நம்மளுடைய எய்மாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம ஃபிக்ஸ் பண்ணி தான் நம்ம டீம்ஸும் கொடுக்க போகிறோம். ஸோ நம்ம ப்ரைம் டீம்ஸ் கொடுக்க போகிறோம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் நம்ம ப்ரைமில் ஜாயின் பண்ணிக்கலாம். ப்ரைம் டீம்ஸ்க்கான உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து நம்ம டெஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் நம்பரும் கொடுத்துருவோம், டெலகிராமுக்கான குரூப்புக்கான லிங்க்கும் கொடுத்துருவோம். அதில் ஃபுல் டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்போம். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங் தான் பார்த்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கங்க. ஸோ ஓகே நண்பர்களே, இப்போ நம்ம ப்ரிடிக்ஷனில் போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பிச் ரிப்போர்ட் பார்ப்போம். ஸோ இந்த மேட்சை பொறுத்தளவில் 22 மார்ச்னா வெள்ளிக்கிழமை நைட்டு 8 மணிக்கு இந்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. சென்னையில் தான் ப்ளே பண்ணுறாங்க. ஸோ அப்போ சென்னைக்கான ஃபுல் பிச் ரிப்போர்ட் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே டோட்டல் மேட்சஸ், டொமஸ்டிக் மேட்சஸ் ப்ளே பண்ணது 130 மேட்சஸ் ப்ளே பண்ணியிருக்காங்க. 130ல் பேட்டிங் ஃபஸ்ட் பண்ண டீம் 69 முறையும், பேட்டிங் செகண்ட் பண்ண டீமு 59 முறையும் வின் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஒரு டிஃப்ரென்ஸ் என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சென்னையில் மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக ஸ்பின்னருக்கு ஆஃபர் இருக்கும் டெஃபினட்டாக, அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஸ்பின்னருக்கு டெஃபினட்டாக ஆஃபர் இருக்கும். ஸ்பின்னர்ஸ் விக்கெட்ஸ் எடுப்பாங்க. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் செகண்ட் ஹாஃபில் கம்ப்ளீட்டாக பிச்சு ஸ்லோவாகும். அந்த மாதிரி டைமில் கம்ப்ளீட்டாக ஸ்பின்னருக்கு ஆஃபர் பண்ணாங்கன்னா 59 மேட்ச் தான் செகண்ட் பேட்டிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. 69 மேட்ச் அதிகமாக ஃபஸ்ட் பேட்டிங்கில் வின் பண்ணியிருக்காங்க. 2 மேட்ச் டை ஆயிருக்கு. ஆவரேஜ் ஃபஸ்ட் இன்னிங் ஸ்கோர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு 158. ஸோ அப்போ இந்த மேட்ச் வந்து ஒரு ஆவரேஜ் எவ்வளோ ஸ்கோர் இருக்கும் அப்படின்னா, இதையும் நம்ம அந்த ஒரு 150 ஆர் 160க்குள்ளே இருப்பதற்கான சான்ஸ் அதிகம். ஸோ அந்த மாதிரி இருப்பதற்கான வாய்ப்பு அதிகம். அது மட்டும் இல்லாமல் இனிஷியல் மேட்சஸ் அப்படிங்கிறதுனால ஒரு நல்ல ஒரு பேட்டிங் ட்ராக்கை கூட கொடுத்துடலாம். ஏன்னா அந்த மாதிரி மேட்சஸ் நிறைய அமைஞ்சிருக்கு. 200க்கு மேலேலாம் ஸ்கோர் போயிருக்கு. ஏன்னா ஸ்கோரிங் பேட்டிங் பார்த்தீங்கன்னா தெரியும், 190க்கு மேலே 19 முறையும் போயிருக்கு. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. பவுலர்ஸும் டாமினேஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அல்லது ஆல்ரவுண்டர்ஸ் கூட டாமினேஷன் பண்ணலாம். ஸோ அந்த விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணுவோம். இங்கே ஹையஸ்டாக ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் 246 ரன்னு 5 விக்கெட்டுக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் லீஸ்ட்டாக வந்து 70க்கு 10 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்கோரிங் பேட்டர்ன் பாருங்கள், 150க்கு வந்து பிலோவாக 50 முறை வந்திருக்கு. 150 டு 169க்குலாம் 40 முறையும், 170 டு 189க்குலாம் 21 முறை. ஸோ 61 முறை வந்து ஒரு மீடியமான ஸ்கோர் வந்திருக்கு. ஒரு 50 டைம்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப மோசமான ஸ்கோர் வந்திருக்குன்னு சொல்லலாம். ஒரு 19 முறை வந்து பார்த்திங்கன்னா ஒரு டீசெண்டான ஸ்கோர் வந்திருக்கு. அப்போ சென்னையோட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்தவரை இனிஷியல் மேட்சஸ் அப்படிங்கிறதுனால நல்ல ஒரு வெரி குட் பேட்டிங் ட்ராக்காக கொடுப்பதற்கான சான்சஸும் இருக்குது. அதே சமயத்தில் ஃபஸ்ட்டு மேட்ச் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் இனிஷியலாக விக்கெட்ஸ் விடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஃபாஸ்ட் பவுலர்ஸுக்கு. அப்போ எனி ஒன் ஃபாஸ்ட் பவுலர் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. அது அப்படி தவறும் பட்சத்தில் ஸ்பின்னர்ஸ் டாமினேஷன் பண்ணி விக்கெட் டேக்கராக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த சென்னை பிச்சை பொறுத்தளவில் செகண்ட் ஹாஃபில் டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸ்பின்னருக்கு. அதை நம்ம மைண்டில் வச்சுக்கணும். ஸோ ஓகே நண்பர்களே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த பர்டிகுலர் பிச்சில் எந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு பாருங்கள். இப்போ லாஸ்ட் சீசனில் மும்பை இந்தியன்ஸ் 182க்கு 8 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஆஃப் அன் டீமு 101 ரன்லேயே 10 விக்கெட்டையுமே லூஸ் பண்ணியிருக்காங்க.
சில நேரங்களில் இந்த பிச்சு வந்து பார்த்திங்க அப்படின்னா நல்ல ஒரு டீசெண்டான ஸ்கோர் வரும். ஆனால் இண்டிவிஜுவல் ஸ்கோர் அந்தளவுக்கு ஒரு 50 ஒரு ஹையஸ்ட்டாக போகுது, ஒரு 50+ அந்த மாதிரி ஸ்கோராக இருக்கும். பவுலர்ஸ் எனி 2 பவுலர்ஸ் ஒரு 3 விக்கெட் 4 விக்கெட் எடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்கும். அந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும். இங்கே ஸ்கோரிங் பேட்டர்ன் பாருங்கள், சென்னை வின் பண்ணியிருக்காங்க 172 ரன்னுக்கு, 7 விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க ஃபஸ்ட் பேட்டிங்கில். செகண்ட் பேட்டிங்கில் 157க்கு குஜராத் டைட்டன்ஸ் 10 விக்கெட்டு லூஸ் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி விஷயங்களும் நடந்திருக்கு. ஸோ அதனால் இந்த ஸ்கோரிங் பேட்டர்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும். இதுக்கான ஃபுல் ஸ்கோர் கார்டு நான் வந்து டெலகிராம் குரூப்பில் அப்லோட் பண்ணுறேன், நீங்கள் பார்த்துக்கலாம். ஓரளவு டீசெண்டாக ஸ்கோர் வந்திருக்கலாம். ஸோ ஒரு சில மேட்சஸ் தான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லீஸ்ட்டு ஸ்கோரிங்கை வந்து பாருங்கள், ஃபஸ்ட் பேட்டிங்லேயே லீஸ்ட்டு ஸ்கோர் அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரேரான மேட்ச் தான் லீஸ்ட்டு ஸ்கோராக அமைஞ்சிருக்கு. அப்போ பவுலர்ஸ் டாமினேஷன் பண்ணுவாங்க. அப்போ பவுலர்ஸை கேப்டன் வீசி வச்சு நம்ம ஒரு சில டீம்ஸ் ட்ரை பண்ணணும். மேக்ஸிமம் நம்ம வந்து நல்ல பேட்டர்ஸ் கூட கொடுக்குறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். சரி, ஓகே, இந்த மாதிரி ஸ்கோரிங் பேட்டர்ன் அமைஞ்சிருக்கு. இப்போ பெங்களூர் டீம்னுடைய பிளேயிங் 11 பார்க்கலாம். ஸோ பிளேயிங் 11 பொறுத்தோன்னா ஒரு ஸ்டார்டிங் மேட்ச் இனிஷியல் மேட்சஸ் அப்படிங்கிறதுனால ஒரு சில பிளேயர்ஸ் அவைலபிளாக இருக்க மாட்டாங்க. ஸோ இப்போ வந்து என்ன பார்த்தீங்கன்னா படிட்டர் அவைலபிளாக இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த பிளேஸில் கண்டிப்பாக லாம்ப்ரர் தான் ப்ளே பண்ணுவார். அப்போ இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராக விராட் கோலி அண்டு ஃபாப் டூ பிளேசிஸ் இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ ஃபாப் டூ பிளேசிஸ் தான் கேப்டன். அப்படிங்கிறதுனால ஒரு சில மேட்சஸ் இனிஷியல் மேட்சஸ் விராட் கோலி அல்லது ஃபாப் டூ பிளேசிஸோ நல்ல ஒரு இன்னிங்ஸ் ஆடுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 3ல் படிட்டர் இருந்தால் அவர் வருவார், இல்லை அப்படின்னா லாம்ப்ரர் தான் வருவார் இல்லையா. ஸோ இல்லை சம்டைம் அவங்க டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணணும் அப்படின்னா க்ரீனை கூட அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்கிறேன், கன்ஃபார்ம் கிடையாது. ஆனால் லாஸ்ட்டு சீசனில் லாம்ப்ரர் படிட்டர் இல்லாத டைமில் ப்ளே பண்ணியிருக்காரு. ஸோ அந்த விஷயத்தை பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ அது மாதிரி இங்கே வந்து ராவட் இருப்பதற்கான வாய்ப்பு குறைவு. தினேஷ் கார்த்திக் அந்த பிளேஸில் இருக்கலாம். ஒருவேளை இல்லை அப்படின்னா ராவட் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு டீசெண்டான பேட்டர் தான், நல்லா பேட்டிங் பண்ணியிருக்காங்க. லாம்ப்ரரும் ஒரு டீசென்ட் பேட்டர் தான். ஸோ அதுக்கடுத்து மேக்ஸ்வெல்லுடைய இப்போ ரீசெண்ட் பெர்ஃபார்மன்ஸ் T20யில் கிரேட்டாக இருந்துகிட்ருக்கு. ஸோ அந்த அடிப்படையில் என்ன பார்த்தீங்கன்னா அவர் வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 4 or 5ல் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 4ல் மேக்ஸிமம் அவர் வந்துடுவார். அல்லது வந்து பார்த்திங்கன்னா சப்போஸ் கேமரான் கிரீன் உள்ளே வர்றாரு அப்படின்னா 4ல் வர்றாரு அப்படின்னா நம்ம மேக்ஸ்வெல் நம்பர் 5ல் வர்றதுக்கான பாசிபிலிட்டி இருக்கும். இந்த மாதிரி தான் உங்களுக்குள்ள பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ அதனால் சேக்ஸ் அண்டு டாம் கரன் 2 பேரும் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி கொஞ்சம் குறைவாக பார்க்குறேன். இருந்தாலும் வில் சேக்ஸோடைய ஃபார்ம் பெட்டராக இருக்கிறனால ஒருவேளை எடுத்துகிட்டு வருவாங்களா, ஸோ அதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ அந்த மாதிரி பார்க்கும்பொழுது இப்போ ஃபாரின் பிளேயர்ஸில் 3 பேர் தான் ப்ளே பண்ண முடியும். அந்த மாதிரி பார்த்தோம்னா ஃபாப் டூ பிளேசிஸ், மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன் உள்ளே வந்துடுவாங்க. அப்போ 1 more பிளேயர்ஸ் ஆகும், பவுலர்ஸில் ஒருத்தரை ஆட் பண்ண வேண்டி இருக்குது. ஸோ அதனால் இப்போ சிராஜ் உள்ளே இருப்பார். ஸோ அதையும் பார்த்துருவோம். இப்போ பவுலர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஜோசப்புடைய ரீசன்ட் ஃபார்ம்ஸ் பெட்டராக இருக்கிறதுனால ஸோ அவருக்கான வாய்ப்பு கொடுப்பாங்களா, அல்லது டாம் கரனுடைய ஃபார்மும் ஓரளவு டீசெண்டாக இருக்குது. 2 பேருக்குமே பேட்டிங் எபிலிட்டியும் உண்டு. டாம் கரனுடைய பேட்டிங் எபிலிட்டி சூப்பராக இருக்கும். ஜோசப் அந்தளவுக்கு சொல்ல முடியாது. ஸோ அப்படிங்கிறதுனால ஸோ அப்போ இவருக்கு உங்கள் டாப் லீக்கான வாய்ப்பு குறைவாக பார்க்குறோம். அல்லது சம்டைம் ஜோசப்பெல்லாம் டாப் லீக் கூட ப்ளே பண்ணலாம். டீப்பாக இங்கே விஜயகுமார் 2 பேரில் யாராவது எனி ஒன் பவுலர் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. விஜயகுமார் பெங்களூரில் லாஸ்ட் சீசனில் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தார். ஸோ டீப்பு நல்லா சூப்பர்பான பவுலர் தான், விக்கெட் டேக்கிங் பவுலர் தான். ஒருவேளை சான்ஸ் கொடுப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ இதான் டைமில் பார்த்துக்கணும். ஸோ ஓகே, சென்னை சூப்பர் கிங்ஸினுடைய பிளேயிங் 11 அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இன்னிங்ஸை சுயராக ஓப்பன் பண்ண போகிறது ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே ரச்சின் ரவீந்திரா. ஸோ ரச்சின் ரவீந்திரா நம்ம அந்த இடத்துல கொடுக்காம விட்டுருக்கோம். ஸோ ரச்சின் ரவீந்திரா தான் இன்னிங்ஸை ஓப்பன் பண்ண போகிறார். ஸோ ஏன்னா கான்வே இல்லை, டிவோன் கான்வே இல்லை, அவைலபிளாக இல்லை. அப்படிங்கிறதுனால இப்போ ருத்ராஜ் கெய்க்வாட்டோட இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ண போகிறது கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா. ஸோ அப்போ நம்பர் 3ல் யார் பேட் பண்ணுவாங்க, ரஹானே பேட் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு சின்ன வாய்ப்பு டேரி மிச்சலுக்கான வாய்ப்பும் இருக்குது. அப்படின்னு ஏன்னா இனிஷியலாக சப்போஸ் விக்கெட் விழுந்தது அப்படின்னா அந்த மாதிரி டைமில் ரஹானே வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஒரு 9-10 ஓவர்ஸ் போயிடுச்சு அப்படின்னா அந்த மாதிரி டைமில் மிச்சல் அனுப்புறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இந்த மாதிரி தான் தோனியோட கேப்டன்சி மேக்ஸிமம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தையும் நம்ம மைண்டில் கெஸ் பண்ணிவிட்டு டீம்ஸ் போடணும். ஸோ ஓகே, அப்போ பேட்டிங் ஆர்டர் நம்பர் 4 வரை உங்கள் 4 இருக்குல்ல. இங்கே வந்து பார்த்திங்கன்னா ரச்சின் ரவீந்திரா இருப்பார். ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்பர் 5ல் மேக்ஸிமம் MS தோனி அந்த பிளேஸை தான் ஃபாலோ பண்ணி ஆடிட்டுருக்காரு. இருந்தாலும் அந்த பிளேஸில் ரவீந்திர ஜடேஜாவை அனுப்புகிறது தான் பெட்டராக இருக்கும். அதுதான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் சில மேக்ஸிமம் MS தோனி தான் பேட்டிங் லாஸ்ட் சீசன்லாம் வந்திருக்காரு. அப்படிங்கிறனால இவங்களுக்கு இடையில் உள்ள பேட்டிங் அந்த ஆர்டர் அந்த நம்பர் 5 அண்டு 6 இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா
சர்துல் தாகூர் ஏன்னா ஒரு டீசன்ட் பேட்டர். சப்போஸ் சாண்ட்னர் ப்ளே பண்ணால் அந்த பிளேஸில் வரதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இல்லைன்னா சர்துல் தாகூர், தீபக் சகார் இந்த மாதிரி பேட்டிங் இருக்கும். மதீஷ் தீக்ஷனா அவைலபிளாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆன் டைமில் பார்ப்போம். மதீஷ் தீக்ஷனா டெஃபினட்டாக ப்ளே பண்ணுவார். ஸோ ஒன் மோர் பவுலர் அப்படின்னு பார்க்கும்பொழுது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா முகேஷ் சௌத்ரி ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஃபேஸர் அப்படிங்கிறனால MS தோனி அவருக்கான ப்ரிஃபரன்ஸ் கொடுப்பாரு. லாஸ்ட் சீசனில் இனிஷியல் மேட்சஸில் ஹங்கரேக்கரை ப்ளே பண்ண வச்சார் MS தோனி. ஸோ திரும்ப முகேஷ் சௌத்ரிக்கு போகும்பொழுது அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் பெட்டராக இருந்ததுனால அவரை வச்சு கன்டினியூ பண்ணாங்க. இவங்களும் ஒரு சில டீசன்ட் பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. தேஷ்பாண்டே அண்டு சிம்ரிட்ஸ் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அதாவது ஒரு ஸோ அவருடைய பேர் சரியாக தெரில. ஸோ அதை பார்த்துக்குறோம். ஸோ ஓகே. ஆனால் அவருக்கான வாய்ப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். நான் ஒரே ஒரு மேட்ச் ப்ளே பண்ணி ஓரளவு டீசெண்டாக பண்ணியிருந்தார். ஸோ அதை பார்ப்போம், ஆன் டைமில் பார்த்துக்கலாம். ஸோ ஓகே. நெக்ஸ்ட்டு இவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் எப்படி இருக்கும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிவம் துபை பற்றி நம்ம சொல்லலை. என்ன ரீசன் அப்படின்னா அவர் இன்ஜுரி கன்சிடரில் இருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது ஒருவேளை ரெக்கவர் ஆனால் ப்ளே பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆனால் மேலும் இன்ஜுரி ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுல கவனமாக இருப்பாங்க. மேக்ஸிமம் சிவன் துபை ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு கொஞ்சம் குறைவாக பார்க்குறோம். ஸோ அந்த டைமில் பார்த்துங்க. ஸோ மற்றபடி பேட்டிங் ஆர்டர் இப்படி தான் இருக்கும். இன்னிங்ஸ் ஓப்பன் பண்ணுறது ருத்ராஜ் கெய்க்வாட் அண்ட் ரச்சின் ரவீந்திரா. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரஹானே, மிட்சல், தோனி, ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி உங்களுடைய ரவீந்திர ஜடேஜா இந்த மாதிரி உங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். ஸோ ஓகே. அது ஒரு பவுலர்ஸில் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸோ இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுவாங்க நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். இந்த 4 பவுலர்ஸ் உள்ளே இருப்பாங்க நம்ம இதை எதிர்பார்க்குறோம். ஸோ அந்த டைமில் வேறு ஏதாவது சேஞ்சஸ் இருக்கான்னு பார்த்துக்கலாம். ஸோ ஓகே. அதே சமயத்தில் ஆர்சிபி சைடு பேட்டிங் ஆர்டர் அப்படின்னு பார்க்கும்போது விராட் கோலி, பாப் டூ பிளஸிஸ், நம்பர் 3ல் லாம்ரர், படிட்டர் இல்லை அப்படின்னா லாம்ரர் தான். சப்போஸ் படிட்டர் இருந்தால் படிட்டருக்கான வாய்ப்பு இருக்கும். ஸோ அதுக்கடுத்து மேக்ஸ்வெல், கேமரான் கிரீன் இவங்களுக்குள்ள பேட்டிங் ஆர்டர் மாறும். அதையும் பார்த்துக்கணும். இப்போ இந்த தினேஷ் கார்த்திக். ஸோ இந்த மாதிரி அவங்களுடைய பேட்டிங் ஆர்டர் இருக்கும். பவுலர்ஸை பொறுத்தளவில் சிராஜ் டெஃபினட்டாக ப்ளே பண்ணுவார் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். அல்சாரி, ஜோசப் இவங்களுடைய பவுலிங் இவங்கெல்லாம் ப்ளே பண்ணுறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ ஓகே. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பெஸ்ட்டு கேப்டன் விசி. இப்போ அதிகமாக கேப்டன் விசி யாரெல்லாம் ட்ரை பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டு இப்போ பிளேயிங் 11 பார்த்துட்டோம். அதிகமாக கேப்டன் யாரெல்லாம் சூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை மட்டும் டிஸ்கஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கடுத்து பிளேயர்ஸை நம்ம எப்படி பிக் பண்ணலாம், எந்தெந்த மாதிரியான விஷயங்களை ஃபாலோ பண்ணி நம்ம ஜிஎல் டீம் க்ரியேட் பண்ணுறது அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக கேப்டன்சியில் சூஸ் பண்ணியிருக்கிறது மேக்ஸ்வெல். ஸோ அதுக்கடுத்து ரச்சின் ரவீந்திரா, விராட் கோலி ஓரளவு டீசெண்டாக விசி அதிகமாக சூஸ் பண்ணியிருக்காங்க, ரவீந்திர ஜடேஜா. ஸோ இந்த பர்டிகுலர் சென்னை பிச்சில் ரவீந்திர ஜடேஜா பொறுத்தளவில் ஒரு பெஸ்ட் விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. ஸோ அப்படிங்கிறதுனால பெஸ்ட் கேப்டன்ஸில் இவங்கெல்லாம் சூஸ் பண்ணலாம். நல்ல ஒரு சாய்ஸாக இருப்பதற்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஆல்ரவுண்டர்ஸில் போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அதர் கேப்டன் விசி அப்படின்னு பார்க்கும்பொழுது நீங்கள் ருத்ராஜ் கெய்க்வாட் நல்லாவே பேட் பண்ணியிருக்காரு. டேரி மிச்சலுடைய ஃபார்ம் டீசெண்டாக இருக்குது. பாப் டூ பிளஸுடைய ஃபார்ம் தான் கொஞ்சம் கொஸ்டின் மார்க்காக இருக்குது. இருந்தாலும் ஐபிஎல் வரும்போது அவருடைய பேட்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அதுக்கடுத்து இப்போ இனிஷியல் மேட்சஸ் அப்படிங்கிறனால இந்த பவுலர்ஸில் நம்ம சூஸ் பண்ணலாம். டெத்தில் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸை நம்ம சூஸ் பண்ணுறது இந்த சர்துல் தாகூர் மாதிரி பவுலர்ஸ் வந்து ஓரளவு டீசெண்டாக விக்கெட் டேக்கராக இருப்பாங்க. இனிஷியல் மேட்சஸ் அப்படிங்கிறதுனால தீபக் சகரோட ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் பவுலிங் பண்ணக்கூடிய டீம்ஸ்லேருந்து நீங்கள் பவுலர்ஸை சூஸ் பண்ணலாம். சப்போஸ் செகண்ட் பவுலிங்லேயும் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய இந்த பர்டிகுலர் பிச்சு இனிஷியலாக ஹார்ட்னஸ் இருக்கும். அதை ஃபாலோ பண்ணி இனிஷியல் பவுலர்ஸ் ஓப்பன் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் இப்போ வந்து தீபக் சகார், இப்போ சென்னை சைடு வந்து பார்த்திங்கன்னா தீபக் சகார் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா முகேஷ் சௌத்ரி ப்ளே பண்ணால் 2 பேரும் இனிஷியல் ஓவராக போடுவாங்க. இப்போ முகேஷ் சௌத்ரியுடைய பிக்கிங்லாம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி கூட நீங்கள் சர்துல் தாகூருடைய பிக்கிங் கூட ஓரளவு கம்மியாக தான் இருக்குது. நீங்கள் கேப்டன் விசியில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. இப்போ என்னுடைய பெஸ்ட் கேப்டன் விசி அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா கண்டிப்பாக ரச்சின் ரவீந்திரா அண்டு சர்துல் தாகூரை ட்ரை பண்ணி பாருங்கள் சென்னை சைடு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா ஓரளவு டீசென்ட் ஃபார்மில் 2 பேருமே இருக்காங்க. ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சிபி சைடு அப்படின்னு பார்க்கும்பொழுது டெஃபினட்டாக விராட் கோலி அண்டு அல்சாரி ஜோசப் அப்படி போய்க்கலாம். அல்லது விராட் கோலிக்கு இல்லை நான் வந்து மேக்ஸ்வெல் போகிறேன் அப்படின்னா கூட மேக்ஸ்வெல் கூட இந்த இடத்துல நீங்கள் மேக்ஸ்வெல் கேப்டன் கொடுத்து விசி அல்சாரி ஜோசப் கூட டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ஓகே. இப்போ நீங்கள் இப்போ ஆர்சிபி சைடு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இனிஷியல் மேட்சஸ் சென்னையில் ப்ளே பண்ணும்போது சென்னை இனிஷியலாக தோக்குறது வழக்கமாக வச்சுருக்காங்க. ஏன்னா லாஸ்ட் சீசனில் கப் அடித்த ஒரு டீமு இனிஷியலாக ஒரு தொடர்ந்து தோத்துட்டே இருந்தாங்க, அடுத்து தொடர்ந்து ஜெயிச்சிட்டே இருந்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் ஃபைனல் மேட்ச் போனாங்க, நல்ல ஒரு கம்பேக் கொடுத்தாங்க. ஸோ அந்த அடிப்படையில் பார்க்கும்போது இனிஷியலாக கொஞ்சம் தோற்பதற்கு வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா அப்போ பெங்களூர் வின் பண்ணுவாங்க. அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்கன்னா அப்போ எந்த மாதிரி பேட்டிங் ஆர்டர் எடுக்கணும் அப்படிங்கிற விஷயத்த நல்லா
அப்போ இனிஷியலாக விக்கெட்ஸ் விழும் டெஃபினட்டாக. அப்போ எனி ஒன் நீங்கள் வந்து பேட்ஸ்மேனை ட்ராப் பண்ணி எடுக்கலாம். சப்போஸ் ஆர்சிபி ஃபஸ்ட் பேட் பண்ணுறாங்க, ஓரளவு டீசெண்டாக ஒரு 170 180 அடிக்கிறாங்க, வின் பண்ணுறாங்க, அந்த மாதிரி கெஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அப்போ இனிஷியலாக ஒரு விக்கெட் லூஸ் ஆகுது, அந்த மாதிரி கெஸ் பண்ணிவிட்டு எடுக்கிறது ஒரு பெட்டரான சாய்ஸாக இருக்கும். அப்போ நீங்கள் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கும்போது மிடில் ஆர்டர் பேட்ஸ்மேனில் கொஞ்சம் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். கேமரான் கிரீன், மேக்ஸ்வெல். ஸோ உங்களை ஏன்னா கேமரான் கிரீன் அண்ட் மேக்ஸ்வெல் ஒரு சில ஓவர்ஸ் பவுல் பண்ணுறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ அந்த அடிப்பில் அப்போ இவங்க 2 பேரில் இப்போ சப்போஸ் இங்கே ஒருத்தரை ட்ராப் பண்ணுறீங்க அப்படின்னா இவங்க 2 பேரில் ஒருத்தரை பிக் பண்ணிடுங்க. சப்போஸ் ஓப்பனில் 2 பேருமே எடுத்துட்டிங்க அப்படின்னா ஓப்பனிங் 2 பேரும் எடுத்துகிட்டு இங்கே 2 பேரையும் பிக் பண்ணலாம், இவங்க 2 பேரையும் ட்ராப் பண்ணிடலாம். தினேஷ் கார்த்திக் இங்கே விக்கெட் கீப்பர் ஆப்ஷன் பார்த்துங்க, மாற்றி கூட நம்ம ஒரு சில டீம்ஸில் பிக் பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் பிக் பண்ணிங்க ஆர்சிபி சைடு. பவுலர்ஸ் அப்படின்னு பார்க்கும்பொழுது ஸ்பின்னர்ஸ் கண்டிப்பாக நீங்கள் வந்து 2 பவுலர்ஸ் இருக்காங்க, எனி ஒன்று கண்டிப்பாக பிக் பண்ணி போகிறது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஃபாஸ்ட் பவுலர்ஸில் ஒரு எனி 2 பவுலர்ஸை பிக் பண்ணுங்கள், நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். இப்போ வந்து சப்போஸ் சிராஜ், அல்சாரி யூசப் 2 பேரையும் பிக் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு டீமில் நீங்கள் வந்து சிராஜ் யூசப்பை மிஸ் பண்ணி நீங்கள் தீப்பை சூஸ் பண்ணுங்கள். இங்கே காரன் சர்மா அண்டு தகர் 2 பேரில் எனி ஒன். 2 பேருமே பார்த்தீங்கன்னா தகர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக்ஸ் பவுலரு, இவர் லெக் பிரேக் பவுலர். லெக் பிரேக்கு நல்லா சப்போர்ட்டிங் இருந்திருக்கு. லெஃப்ட் ஆர்ம் ஆர்த்தோடெக்ஸ் தான் ரவீந்திர ஜடேஜா, அவரும் நல்ல விக்கெட் டேக்கராக இருந்திருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில் உங்களுக்குள்ள நீங்கள் மாற்றி சம் டீம்ஸில் வந்து 2 பேரையும் கூட பிக் பண்ணி பார்க்கலாம். இப்போ வந்து பெங்களூர் வந்து வின் பண்ணுது அந்த மாதிரி கெஸ் பண்ணிங்க அப்படின்னா இட்ஸ் ஓகே. இப்போ சப்போஸ் இப்போ சிஎஸ்கே ஃபேவரான ஒரு டீம்ஸ் பிக் பண்ணுறோம், ஃபஸ்ட் பேட்டிங் பண்ணுறாங்க, ஒரு டீசெண்ட் ஒரு 170 ஸ்கோர் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி கெஸ் பண்ணும்போது ருத்ராஜ் கெய்க்வாட் நிறையா மேட்சஸ் சூப்பர்பாக சென்னையில் ஆடிருக்கார். ஸோ அந்த அடிப்படையில் ட்ரை பண்ணி பார்க்கலாம். சச்சின் ரவீந்திரா ட்ரை பண்ணி பார்க்கணுங்க, டெஃபினட்டாக நீங்கள் கேப்டன் விசியில் ட்ரை பண்ணி பார்க்கணும். அப்போ 2 பேரில் சப்போஸ் ஏதாவது ஒரு விக்கெட் விழுகிற மாதிரி கூட கெஸ் பண்ணி நீங்கள் ஒரு பிளேயரை மிஸ் பண்ணி கூட எடுக்கலாம். ஒரு சில டீம்ஸில் மிஸ் பண்ணாமல் 2 பேரையுமே எடுங்க. ஸோ அந்த மாதிரி அதுக்கடுத்து இந்த 3 பேரில் எனி ஒன்று ட்ராப் பண்ணி எடுங்க. எம்எஸ் தோனியை ட்ராப் பண்ணிட்டு பெங்களூர் சைடு விக்கெட் கீப்பர் போங்க. ஒரு சில டீம்ஸில் விக்கெட்ஸ் விழுது அதிகமாக, அந்த மாதிரி கெஸ் பண்ணி எம்எஸ் தோனியை பிக் பண்ணுங்கள். ரவீந்திர ஜடேஜாவோ கேப்டன் விசி ஒரு சில டீம்ஸில் ட்ரை பண்ணது நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் சினாரியோ, அதாவது நம்ம ஒரு பேட்டிங் ஆர்டர் இருக்குது அப்படின்னா யாரெல்லாம் அவுட் ஆகிறதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. இனிஷியலாக ஓப்பனர்ஸ் ஒரு 2 பேர் நல்லா ப்ளே பண்ணுறாங்க, அல்லது ஓப்பனர்ஸில் ஒருத்தர் அவுட் ஆகிறாங்க, அதுக்கடுத்து வரக்கூடிய ஒன் பேட்ஸ்மேன் ஓரளவு டீசென்ட் பேட்டிங், அடுத்து வரக்கூடிய ஒரு பேட்ஸ்மேன் அவுட் ஆகிறாங்க. அந்த மாதிரி மாற்றி உங்களுடைய கெஸ்ஸிங்கை போட்டு டிஃப்ரெண்ட்டாக டீமை நம்ம செட் பண்ணணும். பவுலர்ஸ்லேயும் அந்த மாதிரி ரொட்டேஷன் பண்ணணும். அந்த மாதிரி விஷயங்களை ஃபாலோ பண்ணும்போது நம்ம வின் பண்ணுறதுக்கான ஒரு பாசிபிலிட்டி அதிகமாக ஏற்படுத்திக்கலாம். அது மட்டும் இல்லாமல் கேப்டன் விசியில் நீங்கள் போகும்போது இப்போ 20 டீமை நீங்கள் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா நீங்களாக ஒரு பிரிச்சுங்க எந்த மாதிரி கொடுக்கலாம். மேக்ஸிமம் அந்த மேட்சோட ஆன் டைம் பிச் ரிப்போர்ட்டை கொஞ்சம் பார்த்துக்கிறது நல்லது. பேட்டிங் சப்போர்ட்டிங் இப்போ வந்து பேட்டிங் நல்ல சப்போர்ட்டிங் இருக்குன்னா டாஸ் வின் பண்ணக்கூடிய கேப்டன் பேட்டிங் தான் எடுப்பாங்க. அப்போ ஓரளவு டீசென்ட் பேட்டிங் இருக்கும் ஃபஸ்ட்டில். செகண்ட் ஹாஃபில் பிச்சு ஸ்லோவாகவும் ஸ்பின்னருக்கு சப்போர்ட் பண்ணி விக்கெட் விழுவ வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி கெஸ் பண்ணி நம்ம எடுக்கணும்.